ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக முபாரக். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரம், பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஆலோசகரிடம் சிபிஐ விசாரணை. பாஜக தொகுதி ஒதுக்கீட்டில் மீண்டும் குழப்பம், மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல். ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்ப்பு, பிரச்சாரத்தில் பொதுமக்கள் கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு. விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஆலோசகர் TKA நாயரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். 2006 முதல் 2009 ஆண்டு வரை நிலக்கரித்துறை அமைச்சர் பொறுப்பை பிரதமர் வகித்தபோது அவரது முதன்மை செயலாளராக TKA நாயர் பதவி வகித்துள்ளார். தற்போது பிரதமரின் ஆலோசகராக நாயர் இருப்பதால் அவரிடம் நேரில் விசாரணை நடத்தாமல் கேள்விகள் அடங்கிய பட்டியலை அனுப்பி சிபிஐ அதிகாரிகள் பதிலை பெற்றுள்ளனர். இதையடுத்து 2006, 2009 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நிகழ்ந்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள், அதற்கான கொள்கைகள் பற்றி TKA நாயரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நிலக்கரித்துறை அமைச்சகத்தின் ஆய்வுக்குழு நிராகரித்த பின்னரும் ஹிண்டல்கோ நிறுவனத்திற்கு சுரங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏன் என அதிகாரிகள் கேள்வி எழுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக TKA நாயர் அளித்த பதில்களை அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொகுதி ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக பாஜக மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் அக்கட்சியிலிருந்து நாளை விலகுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் நிதி, ராணுவம், வெளியுறவுத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சராக இருந்தவர். இந்நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் ராஜஸ்தானின் பார்மர் தொகுதியில் போட்டியிட ஜஸ்வந்த் விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் அங்கு அவருக்கு வாய்ப்பு தரப்படாததால் பாஜக மேலிடம் மீது கடும் அதிருப்தி அடைந்தார். இதையடுத்து அவர் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி விரும்பிய தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அநேகமாக அவர் நாளை விலகலாம் என கூறப்படுகிறது. இதனிடையே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த ஜஸ்வந்த் சிங் பாரதிய ஜனதா கட்சி இப்போது இரு பிரிவுகளாகிவிட்டதாக கூறினார். மேலும் ஒரிஜினல் பாஜக, போலி பாஜக என இரு பிரிவுகளாக இருக்கிறது என்றும் இப்போது இந்த பிரிவுகளுக்கும் இடையேதான் பிரச்சனை என்று குறிப்பிட்டார். மேலும் தன்னை பொறுத்தவரையில் உண்மையான பாஜகவிற்காக தான் போராடுகிறேன் என்று குறிப்பிட்ட அவர் மக்கள்தான் யார் உண்மையான பாஜக என்பதை தீர்மானிப்பார் என்று தெரிவித்தார். हमारे सामने चुनौती जो है वह असली बीजेपी और नकली बीजेपी के बीच है, और इस असली और नकली का जो अंतर है वह मैं निर्णय नहीं करूंगा, वह जनता ही निर्णय कर सकती है. क्योंकि हम अगर असली बीजेपी के सिद्धांतों के लिए खड़े हुए, इतने वर्षों तक उसमें रहे. ஹரியானாவில் சாலையோரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஃபரீதாபாத்துக்கான ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் புருஷோத்தம் தாகருடன் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது 2ஆம் நாள் சாலையோர பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது எந்த கட்சிக்கும் தாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை என கூறி
சிலர் கெஜ்ரிவாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கருப்பு கொடி ஏந்தி வந்த அவர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பல இடங்களில் சாலையோர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக ஃபரிதாபாத் முதல் குர்கான் வரை அவரது சாலையோர பிரச்சாரம் நடைபெறுகிறது. இதனிடையே இந்த போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா தான் காரணம் என்று ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. IPL சூதாட்டம் தொடர்பான வழக்கில் குருநாத் மையப்பன், விண்டு தாராசிங் ஆகியோரின் தொலைபேசி உரையாடல்கள் உண்மையானது என மும்பை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். IPL சூதாட்ட விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணை வரும் 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் IPL சூதாட்டம் தொடர்பான வழக்கில் குருநாத் மையப்பன், விண்டு தாராசிங் ஆகியோரின் தொலைபேசி உரையாடல்கள் உண்மையானது என மும்பை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக தடயவியல் அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் கடந்த IPL போட்டியின் போது சூதாட்டம் தொடர்பாக இந்த இருவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை ஆராய்ந்தபோது அதில் இருக்கும் குரலோடு குருநாத் மையப்பனின் குரல் ஒத்துப்போவதாக மூத்த CBI அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். தொலைபேசி உரையாடலின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவர் ஸ்ரீனிவாசனின் மருமகனும் அந்த அணியின் முன்னாள் நிர்வாகியுமான குருநாத் மையப்பன் டாஸில் யார் வெற்றி பெறுவார்கள், ஆடுகளத்தன்மை, காலநிலை மற்றும் சூதாட்ட விவரங்கள் குறித்து நடிகர் விண்டு தாராசிங்கிடம் விவாதித்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விண்டு தாராசிங் குருநாத் மையப்பனிடமிருந்து தகவல்களை பெற்று சூதாட்டக்காரர்களுக்கு அனுப்பும் பணியை செய்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி உரையாடல்கள் ஒத்துப்போவதை அடுத்து சூதாட்ட வழக்கில் குருநாத் மையப்பனிற்கு மேலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர் அத்வானியை அக்கட்சி கைவிடக்கூடாது என சிவசேனா வலியுறுத்தியுள்ளது. பாஜகவில் மோடியின் சகாப்தம் துவங்கிவிட்டதால் அத்வானியின் சகாப்தம் முடிந்துவிட்டதாக அர்த்தமாகாது என்று சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். அத்வானி கேட்ட தொகுதியை அவருக்கு வழங்காததால் ஏற்பட்டுள்ள அதிருப்தி நிலை குறித்து கருத்து தெரிவித்துள்ள உத்தவ் தாக்கரே, பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானி போட்டியிடும் தொகுதி குறித்து முடிவெடுக்க ஏன் இவ்வளவு காலம் ஆனது என்று பாஜகவிற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சியை உருவாக்கியவரும் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவரை காக்க வைப்பது சரியல்ல என்றும் பாஜகவின் முதல் வேட்பாளர் பட்டியலில் அத்வானியின் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சாம்னா இதழில் அவர் குறிப்பிட்டிருந்தார். காசியாபாத்திற்கு பதிலாக எளிதில் வெற்றி பெறக்கூடிய லக்னோவில் போட்டியிடும் ராஜ்நாத் சிங் அத்வானி விவகாரத்தில் மட்டும் தாமதமாக முடிவெடுத்தது எதற்காக என உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். நாட்டு மக்கள் மத்தியில் அத்வானிக்குள்ள செல்வாக்கு இன்னும் தொடர்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், சிறு சிறு தவறுகளால் தான் மிகப்பெரிய விபத்துகள் நிகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தலை சீர்குலைக்க மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பெரிய அளவில் திட்டமிட்டிருப்பதாக மத்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளது. ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர் ஆகிய 3 மாநிலங்கள் சந்திக்கும் வனப்பகுதியில் கடந்த சில தினங்களாக மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது. மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய மூத்த தலைவர்களும் அங்கு முகாமிட்டிருப்பதாக தெரிகிறது. கடந்த 11ஆம் தேதி தாக்குதல் நடத்தி 12 ராணுவ வீரர்களை கொன்றது போல மீண்டும் ராணுவ பணிகள் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் திரண்டிருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. அவர்களது இந்த சதி திட்டத்தை முறியடிக்க சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில உளவுத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் சந்தித்து ஆய்வு செய்தனர். இதற்கிடையே ஒடிசாவின் தெற்கு பகுதியில் உள்ள மாவோயிஸ்டுகள் குழு ஒன்று சத்தீஸ்கருக்குள் வந்திருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் பாராளுமன்ற தேர்தலை சீர்குலைக்கும் வகையில் திடீர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சத்தீஸ்கர், ஆந்திரா மாநிலங்களுக்கு கூடுதல் ராணுவ படைகள் அனுப்பப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காக உதவும்படி சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தன்னை அணுகியதாக சோலார் பேனல் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சரிதா நாயர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சோலார் பேனல் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சரிதா நாயர் தற்போது ஜாமீனில் உள்ளார். சமீபத்தில் இவர் காங்கிரஸ் எம்எல்ஏவான அப்துல்லா குட்டி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் இக்கட்டான சூழலை ஏற்படுத்தியது. தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்த சரிதா நாயரை தங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருதுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஆலப்புழா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான KC வேணுகோபாலும் சரிதா நாயரும் ஒன்றாக இருப்பது போன்ற போஸ்டர்கள் ஆலம்புழா தொகுதி முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன. இந்நிலையில் இது தொடர்பாக சரிதா நாயர் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காக உதவும்படி சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தன்னை அணுகியதாகவும் அவர்கள் யார் என்பது குறித்து நான் கூற மாட்டேன் என்று தெரிவித்தார். தன்னை மோசமானவள் என்று அச்சுதானந்தன் கூறியதாகவும், ஆனால் மோசமானவர்களுடன் நெருக்கம் வைத்துள்ள அவரது மகன்தான் முதலில் அவர் திருத்த முயற்சிக்க வேண்டும் என்றும்
தானும் ஆலம்புழா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபாலும் சேர்ந்து இருப்பது போன்ற போஸ்டர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் இதுகுறித்து தான் காவல்துறையில் புகார் செய்ய உள்ளதாக கூறிய அவர், தங்கள் அரசியல் லாபத்திற்காக தன்னை அரசியல்வாதிகள் பகடைக்காயாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். மனித உரிமை ஆர்வலர்களை அச்சுறுத்தும் வகையில் இலங்கை அரசு செயல்படுவதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வாஷிங்டனில் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜென் சக்கி, மனித உரிமை ஆர்வலர்கள் ருக்கி பெர்னாண்டோ மற்றும் பிரவீன் மகேசன் ஆகியோர் மீதான இலங்கை அரசின் கைது நடவடிக்கை மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்தார். தற்போது இருவரும் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தொல்லை கொடுக்க வாய்ப்பிருப்பதாக கூறிய அவர், இதேபோன்று விசாரணை என்ற பெயரில் மேலும் சில மனித உரிமை அமைப்புகளை இலங்கை பாதுகாப்பு படையினர் குறிவைத்திருப்பது பற்றி தகவல் வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் மனித உரிமைகள் மறுக்கப்படுவதாலேயே ஐநா மனித உரிமை அவையில் தீர்மானம் கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், உலக நாடுகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இலங்கையில் பேச்சுரிமை, சுதந்திரமாக நடமாடும் உரிமை உள்ளிட்ட மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை அந்நாட்டு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜென் சக்கி வலியுறுத்தினார். இலங்கை அரசால் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை அரசின் ரகசிய உளவு அமைப்புகள் தம்மை தொடர்ந்து கண்காணிப்பதாக இலங்கை அதிபர் ராஜபக்சேவிற்கு கடந்த 5ஆம் தேதி அந்நாட்டின் முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்கா எழுதிய கடிதம் தற்போது வெளியாகியுள்ளது. தமது தொலைபேசி உரையாடல்கள், இமெயில்கள் ஆகியவை கண்காணிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமது 2 வீடுகளும் உளவு அமைப்புகளின் தொடர் கண்காணிப்பின் கீழ் இருப்பதாகவும், தாமை சந்திக்கும் உறவினர்கள், நண்பர்களை கூட உளவுத்துறையினர் விசாரிப்பதாகவும் கூறியுள்ளார். இலங்கை அரசு தமது தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடுவதாகவும், பாதுகாப்பு குறித்த அச்சத்தை தமக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் சந்திரிகா குமாரதுங்காவின் குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசு மறுத்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கையில், முன்னாள் அதிபர் சந்திரிகாவின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று கூறப்பட்டுள்ளது. மாயமான மலேசிய விமானத்தில் பயணம் செய்த பயணிகளின் அட்டவணை வெளியாகியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி 239 பயணிகளுடன் மாயமான மலேசிய விமானம் குறித்து எவ்வித தகவலும் வெளிவரவில்லை. இதையடுத்து இதை தேடும் பணி 15வது நாளாக இன்றும் தொடர்கிறது. மலேசிய விமானம் மாயமாகி கிட்டத்தட்ட 26 நாடுகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கதிகலங்க வைத்துள்ளது. அதில் பயணம் செய்தவர்களை பற்றி இதுவரை எந்த தகவலும் தெரியாத நிலையில் பயணம் செய்தவர்களின் பெயர்கள் மற்றும் விமான பணியாளர்கள் பற்றிய செய்திகள் வெளியாகியுள்ளன. மொத்தமாக 239 பேர் பயணம் செய்த இந்த விமானத்தில் 12 பேர் விமான பணியாளர்கள். அதில் பயணம் செய்த இந்தியர்கள் சேத்னா, ஸ்வானந்த், வினோத் ஆகிய 3 ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மீதி 2 சந்திரிகா மற்றும் கிரந்தி ஆவர். இந்த பயணிகளில் அமெரிக்காவை சேர்ந்த யான் என்ற 2 வயது குழந்தையும், சீனாவை சேர்ந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நிக்கோல் செட், சிவன் செட், மோகெங்கும் அடங்குவர். மீதி உள்ளவர்களில் 3/4 பேர் சீனாவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. Satisfaction beyond the expectation. Dubai, Riyadh, Kuwait and Bangkok. கண்ணுக்குட்டி, செல்லுக்குட்டி, ஜூ 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 ஜூ.
குழந்தை செல்வம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷத்தை எங்க அனுபவிக்க முடியாம போயிடுமோன்னு பயந்த காலம்லாம் இருந்தது. ஆனா நல்ல வேலையா ஹோமியோ கேர் போனோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப எங்க கூட கொஞ்சம் விளையாட எங்களுக்குன்னு ஒரு குழந்தை. ஹோமியோ கேருக்கு நன்றி. ஒரு பெண் முழுமை அடையறதே தாய்மை அடையும் போதுதான். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைய பெண்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பெண்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய குறையா இருக்கிற இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இப்போ ஒரு சந்தோஷமான தீர்வு வந்தாச்சு. உலகத்தர ஹோமியோபதி சிகிச்சையை உங்கள் அருகில் கொண்டு வந்து தரும் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். நம்பி வாருங்கள், நல நடையுங்கள். இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282227700 9282227711. செய்திகள் தொடர்கின்றன. தூக்கு தண்டனையை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று சென்னையில் வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழீழம் மலர பொது வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தப்படும், காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்குமுறை குழு அமைக்க வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் தூக்கு தண்டனையை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மீனவர் பிரச்சினையில் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கூடங்குளம் அணு உலைகளை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கல்வி, வேலைவாய்ப்பு, திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், குழந்தை தொழிலாளர் சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு விற்பனையில் ஈடுபட்டதற்காக நோக்கியா நிறுவனம் 2400 கோடி ரூபாய் விற்பனை வரி செலுத்த வேண்டும் என தமிழக அரசு வணிக உரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆலையில் தயாரிக்கப்பட்ட நோக்கியா செல்போன்கள் ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக இந்தியாவுக்குள் விற்பனை செய்யப்பட்டதாக வணிக வரித்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டிற்கு விற்பனை செய்ய வேண்டிய நோக்கியா நிறுவனம் உள்நாட்டு விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உள்நாட்டு விற்பனையில் ஈடுபட்டதற்காக விற்பனை வரியாக 2400 கோடி வரி செலுத்த வேண்டும் என தமிழக அரசு வணிக வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ள நோக்கியா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. செல்போன்கள் ஏற்றுமதிக்கான சுங்கத்துறை அனுமதி உள்ளிட்ட எல்லா ஆவணங்களும் இருப்பதாகவும் தமிழக அரசின் நோட்டீஸ் ஏற்கத்தக்கதல்ல என்று நோக்கியா நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய அரசின் சுமார் 4000 கோடி ரூபாய் வரி விதிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நோக்கியா நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் நடுக்கடலில் ஏற்பட்ட மீனவர்கள் மோதலில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும், தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகை பறிமுதல் செய்ய கோரியும் மீனவர்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் தாழங்குடா பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சிலர் பைப்பர் படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த கடலூர் தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கும் தாழங்குடா பகுதி மீனவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தேவனாம்பட்டின மீனவர்கள் தாழங்குடா பகுதி மீனவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் படுகாயமடைந்த மீனவர்கள் 6 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீனவர்கள் மோதலில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும், தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகை பறிமுதல் செய்ய கோரியும் தாழங்குடா பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியை கட்டி கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புகார் மனு கொடுத்திருக்கிறோம். அதன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல. இதுவரைக்கும் எடுக்கப்படாத கண்டித்து இன்னைக்கு நாங்க அமைதியான முறையில் கருப்பு கொடி ஏந்தி மீனவர்கள் யாரும் தொழிலுக்கு செல்லாதவனா நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை நீடிக்குமே ஆனால் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பையும் சந்திக்க தயாராக உள்ளோம். தேர்தலையும் புறக்கணித்து எந்த விதமான ஆளுங்கட்சி நெறியிலும் மற்ற எந்த விதமான அரசியல்வாதிகளையும் நாங்கள் ஊருக்குள்ள விடமாட்டோன்றதும் எங்க ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களுடைய கருத்தாக நாங்கள் தெரிவிக்கிறோம். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி குறித்து பேசிய ஜெயலலிதா தனது வழக்கு குறித்து பேச தயாரா என்று மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை திருமயத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் மாநாடு நடைபெற்றது. மாவட்ட தலைவர் புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்பட காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய ப. சிதம்பரம்,
காங்கிரஸ் அரசு கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். வான் வழியாக பறந்து செல்லும் ஜெயலலிதாவிற்கு நாட்டின் வளர்ச்சி குறித்து தெரிய வாய்ப்பில்லை என்று குற்றம் சாட்டிய சிதம்பரம், யாரோ எழுதி கொடுப்பதை அப்படியே ஜெயலலிதா வாசித்து வருவதால் அதனை எழுதி கொடுத்தவர்களுக்குத்தான் இந்த விவரங்கள் தெரிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சிவகங்கை தொகுதி வெற்றி குறித்து பேசியுள்ள ஜெயலலிதா தனது வழக்கு குறித்து பேசுவதற்கு மறந்தது ஏன் என்றும் சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். காங்கிரசின் 5 ஆண்டுகால ஆட்சி சாதனைகளை உணர்ந்த பின்னரே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தங்களை ஆட்சி அமைக்க மக்கள் தேர்ந்தெடுத்ததாகவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே தமிழ் மண் மீது கால் பதியாத முதலமைச்சர் சந்திக்கிறது. வாக்குச்சாவடி குறித்த விவரங்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ளும் வசதி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான சுவரொட்டிகளை அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டார். வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடி குறித்த விவரங்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ளும் முறையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான சுவரொட்டிகளை அரியலூரில் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணவேல்ராஜ் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடியின் அமைவிடங்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் குறுஞ்செய்தி சேவையை அறிமுகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சேவையினை வாக்காளர்கள் அனைவரும் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணவேல்ராஜ் வேண்டுகோள் விடுத்தார். திருச்சியில் 30 ஆண்டுகளுக்கு பின்பு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக நேருக்கு நேர் போட்டியிடுவதால் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக அரசியல் கட்சித் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி தொகுதியில் திமுக அதிமுக நேரடியாக களம் இறங்கியுள்ளது. இதில் அதிமுக சார்பில் குமாரும் திமுக சார்பில் அன்பழகனும் போட்டியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருச்சியில் இரு கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுவதால் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இதனிடையே அதிமுக சார்பில் போட்டியிடும் குமாருக்கு ஆதரவாக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், அரசு கொறடா மனோகரம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் திமுக சார்பில் போட்டியிடும் அன்பழகனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் KN நேரு திருச்சியில் உள்ள திருநைக்கோயில் கடைவீதி, சித்திரை வீதி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போடி ஒன்றிய கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து அதிமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி தேனி மாவட்டம் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் போடி சட்டமன்ற தொகுதிக்குட்ப ஆதிப்பட்டி, வளையாத்துப்பட்டி, பூதிபுரம், மஞ்சுநாயக்கன்பட்டி உள்ளிட்ட 51 கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். இவருக்கு ஆதரவாக போடி ஒன்றிய செயலாளர் சர்க்குணம், போடி தொகுதி செயலாளர் வேலுமணி, அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் தேனி மாவட்ட செயலாளர் OP ரவீந்திரநாத் குமார் வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது வழி நெடுங்கெங்கிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கேரள மேளம் முழங்க இரட்டை மாட்டு வண்டியில் அதிமுக சின்னத்தை வரைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒரு திறமையான, வலிமையான, ஒரு வீரமிக்க ஒரு பாரத பிரதமர் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. பெட்ரோல் டீசல் விலையினாலதான் ஒரு விலை இருக்கும். அது உயர்ந்துச்சுன்னா இந்த அத்தியாவசியமான பொருட்களின் விலையும் உயர்ந்துவிடும். ஆக இதை கட்டுக்குள் வைக்க ஒரு திராணி இல்லாத ஒரு மத்திய அரசு இன்னைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரகாசியை ஆதரித்து அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சிதம்பரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரகாசியை ஆதரித்து அதிமுகவினர் சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் அமைச்சர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் சந்திரகாசிக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். பழனி அருகே தனியார் நர்சரி பள்ளி பெண் நிர்வாகி மற்றும் அவரது உறவினர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த தனுஷ்வரி அப்பகுதியில் தனியார் நர்சரி பள்ளி ஒன்று நடத்தி வந்தார். தனது குழந்தை ஷியாமலாவுடன் தனியாக வசித்து வந்த இவரது வீட்டிற்கு உறவினரான செந்தில்குமார் என்பவர் வந்து தங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று காலையில் தனுஷ்வரி மற்றும் செந்தில்குமார் ஆகிய இருவரும் வெட்டு காயங்களுடன் அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளனர். இதற்கிடையில் அவரது குழந்தை ஷியாமலா மற்றும் வீட்டில் பணிபுரிந்து வந்த கார் ஓட்டுநர் காளீஸ்வரன் ஆகியோர் மாயமாகியுள்ளனர். இந்த மர்ம மரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் வீட்டில் இருந்த 23 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பணத்தை கொள்ளையடிப்பதற்காக கார் ஓட்டுநர் காளீஸ்வரனே 2 பேரையும் கொலை செய்துவிட்டு குழந்தையை கடத்தி சென்றிருக்கலாம் என்று பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் மூக்க அழகிரியை அவரது வீட்டில் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி திமுகவில் இருந்து அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார். மேலும் அவருடன் திமுகவினர் தொடர்பு வைக்கக்கூடாது என்று திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் இன்று மூக்க அழகிரியை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். மேலும் கட்சி தொடர்பாக அழகிரி எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை அருகே உள்ள திறந்தவெளி சிறைச்சாலையில் இருந்து 3 கைதிகள் தப்பியோடிய சம்பவம் காவல்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவிலை அடுத்த புறசடையில் திறந்தவெளி சிறைச்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தண்டனை கைதிகள் ஏராளமானோர் இங்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறையினர் அயர்ந்த வேளையில் இருக்கும்போது கைதிகளான அசோக்குமார், ராஜ்குமார் மற்றும் ஆரோக்கியம் ஆகியோர் தப்பி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த மதுரை காவல்துறை துணை ஆணையாளர் முகமது சிறைச்சாலைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து தப்பியோடிய கைதிகளை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 10 சுற்றில் இந்திய அணி தனது அடுத்த ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸை நாளை எதிர்கொள்கிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் வங்கதேசத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. நாளை நடைபெற உள்ள இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நடப்பு சாம்பியனான வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் இந்திய அணி மோதுவதால் இப்போட்டி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 2801 ரூபாயாகவும், ஒரு பவுனின் விலை 22,408 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 47 ரூபாய் 70 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 44,615 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் அசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 153.24 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2547 ரூபாய் 24 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 161.75 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2688 ரூபாய் 70 காசுகளாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரம், பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஆலோசகரிடம் சிபிஐ விசாரணை. பாஜக தொகுதி ஒதுக்கீட்டில் மீண்டும் குழப்பம், மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல். ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்ப்பு, பிரச்சாரத்தில் பொதுமக்கள் கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முன் தொலைக்காட்சியின் 6:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில்.